நம்ம ஏற்கனவே வந்து மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்னென்ன பயன்கள், அதை ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இந்த பார்ட் 2 இந்த வீடியோ. இதில் மறுபடியும் இந்த மைண்ட்ஃபுல்னஸ், இந்த விழிப்புணர்வோடு இருக்கிறதுனால நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஸ்கிரிப்டிங் மெத்தட், விஷுவலைசேஷன், இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். இப்போ இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸை ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த 1 hour ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வந்து பாசிட்டிவ் தாட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் சரியாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ணியும் என்னால் மேனிஃபெஸ்டேஷன் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நம்ம அங்கே ஏதோ தப்பு நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 1 hour வந்து நம்ம பாசிட்டிவாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு நம்மளோட எண்ணங்களே நம்ம வந்து தடையாக வச்சுருக்கோம். அங்கே நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், அந்த நாள் முழுக்க நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம செஞ்ச அந்த ப்ராக்டிசஸோட பாசிட்டிவ் தாட்டை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் நெகட்டிவ் தாட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த நெகட்டிவ் தாட்ஸை கம்மி பண்ணி அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ்க்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு, அதுக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கணும், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ அது சீக்கிரம் நடக்கிறதுக்கான ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறதுக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விஷுவலைசேஷன் பண்ணுறோம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸில், ஸ்கிரிப்டிங் மெத்தட் பண்ணுறோம், அஃபர்மேஷன்ஸ் பண்ணுறோம், அஃபர்மேஷன்ஸ் கேட்குறோம். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் தேவையற்ற எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற பயம் ஏற்படுது. எதிர்காலத்தை நினச்சி பயம் ஏற்படுது அப்படின்னா நம்மளோட உணர்வுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு. லா ஆஃப் அட்ராக்ஷனில் மெயின் ஒரு திங் வந்து நம்மளோட உணர்வுகளை நம்ம பார்த்துக்கணும். உணர்வுகள் பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்றது லா ஆஃப் அட்ராக்ஷனில் மெயினாக சொல்லப்படுது. அப்போ அந்த உணர்வுகள் வந்து நம்ம நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம உணர்வுகள் நெகட்டிவாக போயிட்டுருக்கும்போது இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து டிலே ஆகுது. அந்த உணர்வுகளை சரியாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த லிவிங் இன் த ப்ரெசண்ட், இந்த மைண்ட்ஃபுல்னஸ், விழிப்புணர்வு இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த டைமில் என்னமோ அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் என்ன வேலை பார்க்குறோமோ அதில் முழுசாக ஈடுபாடோட, முழு உணர்வுகள், அந்த 5 சென்சஸும் அதில் வந்து முழு ஈடுபாடோடு பண்ணோம் அப்படின்னா தேவையற்ற பயமோ பதட்டமோ எழாமல் பார்த்துக்கலாம். அப்போ உணர்வுகள், நம்மளோட உணர்வுகள் என்னவாக இருக்கும்? காமாக இருக்கும், ரொம்ப காமாக இருக்கும். இந்த காமான நம்ம எவ்வளோ வந்து நம்ம மைண்டை வந்து காம்னஸோடு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சரியாக தான் பண்ணுறோமா அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கலாமே. எத்தனை பேருக்கு வந்து நம்ம இப்போ வெளியில் கிளம்புறோம், அவசர அவசரமாக கிளம்புவோம், அது வந்து பதட்டத்தோடு தான் கிளம்புவோம். அந்த டைமில் வந்து எத்தனை பேர் வெளியில் போனதுக்கப்புறம் வீட்டை பூட்டினோமா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு டவுட் வரும். அதே மாதிரி காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது பாதி தூரம் கிளம்பியாச்சு, வண்டியெல்லாம் எடுத்தாச்சு, அப்போ தான் பர்ஸ் எடுத்துட்டோமா ஃபோன் எடுத்துட்டோமா அப்படின்னு செக் பண்ண தோணும். பர்ஸ் எடுக்கும்போது, ஃபோன் எடுக்கும்போது அந்த முழு விழிப்புணர்வோடு செஞ்சுருந்தோம் அப்படின்னா, அந்த பதட்டம் இல்லாமல் ஒரு காம்னஸோடு செஞ்சுருந்தோம் அப்படின்னா அது நமக்கு அந்த விழிப்புணர்வோடு செய்யும்போது ஃபோனை எடுத்துட்டோம், பர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்ற பதிவு நம்ம மனசில் ஏற்பட்டிருக்கும். ஆனால் பதட்டத்தில் என்ன பண்ணுவோம், வேறு எதையோ யோசிப்போம், கை தானாக ஃபோன் எடுத்து வச்சுருப்போம். ஆனால் வெளியில் போன உடனே தான் அந்த சந்தேகம் வரும். பூட்டியிருப்போம், ஆனால் அது வந்து பூட்டும் போதே வேறு எதுவும் யோசனை, கார் எடுத்துகிட்டு எங்கே போகிறது, இல்லை அந்த வண்டி கிளம்பிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் மைண்டில் வேறு ஏதோ ஓடிட்டுருக்கு, ஆனால் கை வந்து பூட்டியிருக்கும். ஸோ இந்த பாடி அண்ட் மைண்ட் கோஆர்டினேஷனில் இல்லை, இவங்க விழிப்புணர்வாக எதுவுமே நம்ம செய்யலை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னாலே நம்ம வந்து விழிப்புணர்வோடு இல்லை கண்டிப்பாக அப்படின்றது. முக்கால்வாசி நேரம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். முக்கால்வாசி நேரம் நம்ம மைண்ட்ஃபுல்னஸோட எந்த வேலையும் பார்க்கறதில்ல அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து எடுத்த உடனே வந்து நிறைய விஷயங்களில் நம்ம வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக எடுப்போம், அதில் மைண்ட்ஃபுல்னஸ் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும். முழு விழிப்புணர்வோட ஒரு வேலையை செய்கிறது, இந்த மாதிரியான செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண நம்மளோட லைஃப் ஃபோர்ஸ், அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து
ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிப்போம். அப்போ வந்து நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸும் சேர்ந்து இந்த எனர்ஜியும் சேர்ந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை வந்து சீக்கிரமாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும். இதனால தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் செய்யணும். இது தவிர்த்து இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இந்த விழிப்புணர்வோடு இருக்கிறது அப்படின்றது நல்ல பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு தன்னை உணர்தல் அப்படின்ற ஒரு செயல் நடக்கும். நம்ம அந்த அளவுக்கு போகலனாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் பண்ணும்போது மேனிஃபெஸ்டேஷன் அளவுக்காவது நமக்கு வேணும் அப்படின்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பார்க்கணும். இப்போ அடுத்து வர வீடியோக்களில் நம்ம வந்து இந்த ப்ராக்டிசஸ் என்னென்ன மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணலாம், எப்படி ஈஸியாக நம்ம வேலையில் இதை கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்க்கலாம்.